ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடுகு உளுந்தம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகையும் உளுந்தையும் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 4 பேர்த்துக்கு தேவையான அளவு சட்னி அரைக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. கடுகும் உளுந்தும் பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 9 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 9 வரமிளகாவையும் நல்லா செவக்க வறுத்த பிறகு மல்லித்தலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையும் போட்டு நல்லா சுருள வதக்கிடணும். வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். புளிப்புக்காண்டி புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டால் தான் கடுகு உளுந்தம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை அது மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். கடுகு உளுந்தம் சட்னி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டான முறையில் கடுகு உளுந்தம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.